அதில் நம்ம வந்து எண்டு பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட எண்டு நம்மளுக்கு மண்டைக்கு கீழே இருக்கிற சப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு தெரியுது. தலைக்கு மேலே 1000 சப்ஜெக்ட் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் சேர்த்து தான் இறைவன்ற வார்த்தையில் சொல்கிறாங்க. இந்த சப்ஜெக்டில் இயங்குவதற்கு ஒரு பேசிக் கண்டென்ட் இருக்குது. இந்த பேசிக் கண்டென்ட்டில் நம்மளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உண்டான ஒரு கனெக்டிவிட்டியை வந்து அந்த சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஒரு 2 பாயிண்டாக பிரிக்கிறாங்க. இது அப்படிங்கிறப்ப இதை வந்து சந்திரனும் இதை வந்து சூரியனும் பிரிக்கிறாங்க. அப்போ வலதுகண் சந்திரனாகவும் வலதுகண் சூரியனாகவும் இடதுகண் சந்திரனாகவும் பிரிக்கிறாங்க. நம்மளுடைய மனதை சந்திரனாகவும் அறிவை சூரியனாகவும் பிரிக்கிறாங்க. அப்போ மனம் என்பது ஏறு முகத்தில் இருக்கணும். நம்மளுடைய மனம் வந்து கேவலமாக இருக்குதுன்னா என்ன ஆகும்? செயல் கேவலமாக இருக்கும். நம்மளுடைய மனம் வந்து இருக்கலே உயர்வான இடத்துக்கு போகுது. அப்போ எதுக்கு இணையாக போகுது? இருக்கலே எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகுது. அப்படின்னா அந்த நிலை தான் வந்து கடவுள் நிலைன்னு சொல்கிறாங்க. அப்போ மனம் என்ற சந்திரன் வடக்கு திசைக்கு மேலே ஏறுறது. அப்போ இந்த ராசி மண்டலங்களில் இது வந்து ராசின்றதை தவிர்த்துட்டு பூமியினுடைய சாய்வு கோணத்தில் கடக ரேகை என்பது மேலேயும் மகர ரேகை என்பது கீழேயும் இருக்குது.